நேரம் நல்ல நேரம். சர்ப்பு சர்ப்ப பார்க்கணும். என்னன்னு சொல்லு. அது அவர்கிட்ட போய் சொல்ல முடியாது. என்ன மேட்டர் சொல்ற என்ன முடியாதுடா. யாரா அவன் சர்ஃப் ஏரியால வந்து கலாட்டா பண்றது காலங்காத்தால விடிகாத்தால 10 மணிக்கு வந்து எழுப்புறியே, உனக்கு என்ன வேணும்? சும்மா டைம் கட் பண்ணணும் வந்து சர்ஃப். உன் கையில வாட்ச் கட்டிருக்கீல? ஆமா. உனக்கு டைம் பார்க்க தெரியுமா? தெரியுமே. உனக்கு டைம் பார்க்க தெரியும். அது போல என் ஆளுங்க வெளியே இருக்கிறானுங்க, அவனுக்கு வாட்ச் கட்டிருக்கானுங்க. அதுக்கும் மேல மணிக்கூண்ட்ல இன்டர்நேஷனல் டைம் வச்சு செட் பண்ணிருக்கிறேன். இத்தனையும் விட்டு புட்டு தூங்குற புளிய சுரண்டி எழுப்பி டைம் கேக்குறியே, உனக்கு என்னடா தெனாவட்டா? சும்மா டைம் பாஸ்க்கு தான். நிறுத்து நிறுத்து. டாடா இவன் என்ன ஜெயிலுக்கு அனுப்பாம போக மாட்டான் போல இருக்கடா. சரி நீங்கப்பா டைம் சொல்லுங்க. ஓன் டைமா? கொஞ்சம் சைன் போர்ட முன்னாடி கொண்டு வா. ரொம்ப பேடா இருக்கு. எப்படி? இப்படித்தான். சாகரா கடப்புறத்தின் உற்சவமானே வயாகரா அதோ வரா. சமயம் எத்தனை? 9 10 11. என்னடா இப்படி வாசிக்கிறீங்க? நீங்க இந்த பேரு ஓமனக்குட்டியான. என்னது கோமனக்குட்டி யானையா? யானைக்கு எப்படா கோமனம் கட்டுறது? சும்மாரா. நீங்கட ஊரு கேரளா, நீங்கட பேரு ஓமனக்குட்டி, நீங்கட நயண்ட மோல் அல்லே. அதே என்ன எதே? நீங்கள் எல்லாம் கூட்டுக்காரரானோ? இல்ல, நாங்கெல்லாம் பொரியல்காரங்க. பச்சே நாங்கள் இவட 24 hours இவ்வளவுதானே இருக்கும். எங்களுக்கு எந்த கெல்ப்பு வேணுமெങ്കിൽ ஒரு குரல் கொடுத்தா மதி. வாயில ஒரே மிதி. என்னடா ஏசியானெட் நினைப்பா? மோகன்லால் மம்முட்டி ரேஞ்சுக்கு பிலிம் காட்டுறீங்க. பச்சே நீங்கள் விழிச்சால் ஞான் வரும். ஞான் வராதுடா. பொம்பளை மேட்டர்ல மாட்டினா வேன் வரும்டா, வேன் வரும். மூஞ்சி நகை வர்ற. நீங்களோட முகம் எனக்கு வளர இஷ்டமான. அது ரொம்ப நாளா நம்ம கிட்ட தான் இருக்கு. அதெல்லாம் தர்றது இல்ல நாங்க. நீ வந்த வேலை முடிஞ்சது இல்ல. முதல்ல இடத்த காலி. என்னடா சவுண்ட் கொடுக்குறான்? போட்டோம் போ போ. அச்சிப்பா மச்சி. என்ன மச்சி இவிட இருக்கிறத விட இங்க இருந்த சூப்பர் ஆயிட்டு இருக்கும். இவ்வளவுதானா? வச்சா போச்சு. எந்த ஒரு மாய கண்ணனான. அவளை எப்படியா கவர் பண்ணணும்டா. அவளை ஃபுல்லா கவர் பண்ணி தான் ஆகணும். ஏகப்பட்ட ஏரியா திறந்து கிடக்குது. இவளால இந்த ஏரியாவுல ஒரு கலவரமே வந்தாலும் வரும். என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற? ஆடா பாவி, ஒரு ஃபிகர் வந்த உடனே ஆளே மாறிட்டானுங்களே. ஏய், மாமூல் கேட்டா நக்கலா? பணம் கொடுக்க மாட்டியா நீ? தர முடியாதா? எங்க அண்ணன் வந்து சொல்லாம 10 காசு கூட தர முடியாதா? இப்படிடா சொல்ற? நீ எவ்வளவு பிடித்தனம் பண்ணாலும் சரி, இனிமே எங்க அண்ணன் சொன்னா கூட தர மாட்டேன்டா. மாமூல் தர மாட்டானா மச்சான்? அடிச்சு ஓடிக்கிறா. இப்ப சொல்றான் பொறுக்கி நாய. நாய என்னடா சொல்ற? நாய் ரொம்பக்கு உங்க அங்க கூட்டி குடுறா போட்ட. சார் என்ன சார் இது? ஒரு சின்ன பையனை போட்டு 4 பேர் அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க பாத்துட்டு சும்மா இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, போடா. வந்துட்டான் திடீர் தலைவன். என்ன விட்டு என்ன கொண்டு அவனை இன்னைக்கு உன்னை பொலி போடாம விடுறதுடா. போடா, எங்க வேணா போடா. இனிமேல் எவ்வளவு கை வச்சீங்க போன சொல்றேன். சார் வாங்க சார். நல்ல நீங்க வந்துட்டீங்க சார். பாருங்க சார், அந்த பையன் அடிச்சு சார் போய் காப்பாத்த வந்துட்டீங்க சார். போங்க.
விடுங்கடா விடுங்கடா, போலீஸுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. மாமூல் கொடுங்க, என் கடையை உடைச்சு என்ன அடிக்க வர. ஹோட்டல் வச்சிருந்தா பெரிய பிஸ்தாவா கரெக்டா பண்ணி ரகலை பண்றியா? எங்கிட்டே பில் கேட்ட பையன் தானே நீங்க. என்ன அது? ஒரு அப்பாவி பையனை பொறுக்கி பசங்க அடிக்கிறாங்க, நீங்களும் கூட சேர்ந்து அடிக்கிறீங்க. போத்திக்கிட்டு போட தொலைச்சு எங்கிட்டே சவுண்ட் விடுறியா? உனக்கெல்லாம் எதுக்குற காக்கி சட்டை? அந்த கௌரவத்தையே கெடுத்து நிக்கிறேன். உன்னை மேல கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். எங்க வேணா போய் கூட போடா. ஏய், சாயங்காலத்துக்குள்ள உங்க அண்ணன் கிட்ட சொல்லி மாமூல் கொண்டு வரலன்னா உனக்கு அந்த ஹோட்டல்லே சமாதி கட்டுருவேன். மச்சி வச்சா சாயங்காலம் பார்க்கலாம். ரொம்ப வலிக்குதா? அவங்க அப்படிதான் அடிப்பாங்க. உங்க ஏதோ கேட்டா கொடுத்து தொலை வேண்டியதானே, தேவையில்லாம ஒம்பு வச்சுக்கிறீங்களே. பைத்தியம் முடிச்சிருக்கா உங்களுக்கு? அநியாயத்தை ஏத்து கேட்ட அவனுக்கு பேர் பைத்தியக்காரனா? அடி வாங்குறதுக்கு நம்ம யாரும் பிறக்கலங்க. மாமங்கிற பேர்ல மாசம் 30 நாள் எவனுக்கும் கப்பம் கட்டிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்ம தலைமையில ஏறி உட்கார்ந்து அதிகாரம் பண்ணி நிறைய நாசம் பண்ணிட்டு இருக்கானுங்க. கண்ணா, இந்த சொற்பொழிவை கொஞ்சம் நிறுத்துக்கிறியா? இதெல்லாம் பேசுறதுக்கு தாப்பா நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு ஒத்து வராது. அடி வாங்கினவனுக்கு இல்ல வழி தெரியும் பார். தேவையில்லாம வாய் கொடுத்து ரத்தத்தை சிந்துறான். ஒரிஜினல் பிளட் பாவம். அந்த ரவுடி பசங்க உறிஞ்சு குடிக்கிறது உண்மையான ரத்தம் தான். இந்த போராட்டம்னாவே ரத்தம் வரும். நம்ம போராடலனாலும் ரத்தத்தை சிந்த வச்சிருவானுங்க. அதை விட உரிமைக்காக போராடி ரத்த சிந்துறாங்கிற திருப்தி மனசுல இருக்கும்ல. யோ, எலும்பெல்லாம் பொடிப்பொடியானதுக்கு அப்புறம் திருப்தியை வச்சுக்கிட்டு ஊர்காயம் போட முடியும்? என்ன எலும்பு பொடி பொடியா போச்சுன்னா திரும்ப சரி பண்ண வாய்ப்பு இருக்குமா? ஆனா ஒரு மனுஷனுடைய தன்மானம் போச்சுன்னா திரும்ப வரவே வராது. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாயா? யோ, நீ எந்த ஊருக்காரையா? என்ன நம்ம பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஏரியால தான் இருக்க. ஐ எம் விக்ரம். விஸ்வா. ஏய், விடுங்க அந்த நாய்க்குட்டிய. விடுடா. ஏய், விடுடா. அந்த நாய்க்குட்டிய போய் என்னாச்சு? ஒரு நாய்க்குட்டியை கலாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வாயில்லாத ஜீவனை கஷ்டப்படுத்துறதுனால தாங்க முடியாது பிரதர். அதே மாதிரிதான் ஒரு மனுஷன் கஷ்டப்படுத்துறது என்னால தாங்கிக்க முடியாது. நீ வகுப்புலயே முதல் மாணவனா வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் நல்லா படிச்சு அதை அப்படியே தக்க வச்சுக்கணும். என்ன சரியா? சரிங்கப்பா. ஐயோ, என்னப்பா இது? என்ன விஷயம் அடிபட்டு இருக்கு? எப்படி? இவன் அந்த முத்து பையன் கூட சண்டை போட்டிருப்பான். சண்டை போட்டியா? ஏன்? அவங்கள கண்ணாடி மாஸ்டர்னு கிண்டல் பண்ணிருக்கான். அதான் நான் சண்டை போட்டேன். ஐயோ, என் செல்ல குட்டியே, நான் மாஸ்டர் தானே? ஆமா. நான் கண்ணாடி போட்டுக்கனா இல்லையா? போட்டிருக்கேங்க. அப்போ கண்ணாடி போட்டா நான் கண்ணாடி மாஸ்டர் தானே? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்களை யாராவது கிண்டல் பண்ண நான் அவங்கள அடிப்பேன். ஐயோ, அப்படி எல்லாம் பண்ண கூடாதுப்பா. ரகு, இத உள்ள வச்சுட்டு டென்ஷன் எடுத்துட்டு வா. சரிங்கப்பா. முத்து உன்னை விட சின்ன பையன். அவன் கூட நீ எப்படி சண்டை போடலாம்? நீ சண்டை போடணும்னா அக்கிரமக்காரங்களை எதிர்த்து சண்டை போடணும். நீங்களும் சண்டை போட்டீங்கல்ல? ஆமாப்பா, நாங்களும் சண்டை போட்டோம். நாங்க சண்டை போட்டோம்னா அடிதடி சண்டை எல்லாம் போடல. பின்ன தர்ணா செஞ்சோம், சத்தியாகிரகம் இருந்தோம், ஆர்ப்பாட்டம் நடத்தணும். ஆர்ப்பாட்டத்துல என்ன நடந்துச்சு? அடையும் போக்கிரி பயலே, உனக்கு எத்தனை வாட்டி இந்த கதையை சொல்லியிருக்கேன்? சொல்லுங்கப்பா, கடைசி ஒரு தடவை சொல்லுங்கப்பா. சொல்றேன். நாங்கெல்லாம் ஆர்ப்பாட்டத்துக்கு கிளம்பணும். யாராரு தெரியுமா? நானு, காதர்பாய், வெங்கடு மாமா, ஜெயந்தி, குமார், ஜான், இம்ரான், பாரதி. நல்ல ஞாபகம் வச்சிருக்கியே. நாங்கெல்லாம் கிளம்பி போனோமா, போலீஸ் எங்களை லத்தி சார்ஜ் பண்ணி கலைக்க பார்த்துச்சு. நாங்க சுத்தி முத்தி பார்த்து ஒரு கோயில போய் ஒளிஞ்சுக்கிட்டோம். போலீஸ் ஒரு மூளை விடாம துருவி 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 தேடி பார்த்துச்சு. கடைசியில எல்லாம் தப்பிச்சு போயிட்டாங்க. அப்பா மட்டும் மாட்டிக்கிட்டேன். அப்புறமா ஒரு போலீஸ்காரன் வந்தான். டாய், நீ மத்த தேசபக்தர்களை காட்டி கொடுக்க போறியா இல்ல வாழ்நாள் முழுக்க ஜெயில வச்சுட்டுமான்னு மிரட்டினா. நீங்க காட்டி கொடுத்தீங்களா? இல்லவே இல்ல. நானும் பெரிய நாயும் வெள்ளக்காரன் கூட சண்டை போடுவேன். வெள்ளைக்காரங்கெல்லாம் நாட்டை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இப்ப நாட்டுல அதிகமா கொள்ளைக்காரங்களும் அக்கிரமக்காரங்களும் உருவாயிட்டாங்க. நம்ம நாட்டு மக்களை பாரு, அவங்களை எதிர்த்து போராடாம வணங்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ரெண்டு பேரும் அவங்களை எதிர்த்து போராடணும். இனிமே உங்களோட சின்ன பசங்களோட நீங்க சண்டை போடக்கூடாது.
அந்த 2 பேர்? வந்துண்ணே ஒருத்தன் அந்த ஹோட்டல்கார பையன், இன்னொருத்தன் அந்த சோஷியல் ஒர்க்கர்ல விக்ரம். அவனுங்களை கொன்னுடு. இல்லண்ணே நாங்க அடிச்சடியில இனிமேல் நம்ம வழி பக்கம் வரமாட்டானுங்க. வெறும் 1000 ரூபாய் மேட்டர் தானே. 1000 இல்ல 50,000 இருந்தாலும் விட்டுடுவேன். ஏன் ஆளுங்கன்னு தெரிஞ்சு கூட உங்க மேல கை வச்சுட்டானுங்க, அதுவும் பப்ளிக் பிளேஸ்ல. விட்டுட சொல்றியா? இன்னைக்கு அந்த ஹோட்டல்காரன் பண்ணான், நாளைக்கு அந்த டீ கடைக்காரன் பண்ணுவான், அப்புறம் அந்த பீடா விக்கிறவன் கூட தகராறு பண்ணுவான். இப்படியே போனா சோபராஜுக்கு மரியாதை என்ன ஆகுறது? இந்த சோபராஜ் யாரு நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். I'll kill those bastards. சொல்லாம விட மாட்டேன். சோப்ராஜ் ப்ளீஸ், நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. நம்ம இவ்வளவு நாள் எதுக்கு கஷ்டப்பட்டோம்? இங்க மொத்தமா ஒரு காலனி கட்டணுங்கிறதுக்காக தானே. அதுக்கான சந்தர்ப்பம் இப்ப வந்திருக்கு. என்ன சொல்ற? வா, இந்த பார், மினிஸ்டர் கிட்ட நான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்டேன். அவரு நம்ம கொடுக்கிற அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த கான்ட்ராக்ட நமக்கே கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாரு. லுக், இதான உன் கனவு. இந்த பில்டிங்கை நம்ம கட்டி முடிச்சிட்டோம்னா 10 வருஷம் நம்ம ரவுடிசம் பண்ணி சம்பாதிக்க வேண்டிய பணம் ஒரே நேரத்துல வந்துடும். இந்த நேரத்துல நீ போய் கொலை கிளைன்னு ஏதாவது போலீஸ் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா நிச்சயம் அந்த மினிஸ்டர் நமக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டான். அப்புறம் நீ பெரிய பில்டர் ஆகணுங்கிற கனவெல்லாம் வெறும் கனவாவே போயிடும். இனி ஜெயில் வாசம் வேண்டாம் சோப்ராஜ், நான் சொல்றது கேளு ப்ளீஸ். அப்போ அவங்களை அப்படியே விட்டுற சொல்றியா? இப்போதைக்கு விட்டு, அதான் புத்தி செலுத்தணும். ஓகே, ஆனா ஒண்ணு, இப்ப ஒரு தீக்குச்சி பத்திக்குச்சு, அதை அப்படியே விட்டா அது நம்மளே அழிச்சிடும். என்ன பண்ணிட்டு இருக்க? வாங்கண்ணே. டீ போட்டுட்டு இருக்கியா? நீ தள்ளு. நீ இல்ல, நானே போடுறேனே. பால் எடுத்துக்கிட்டு நான் போட்டு தரேன். ஆமா, உன்னோட பாக்ஸிங் பிராக்டிஸ் எல்லாம் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் கிளாஸா போயிட்டு இருக்கேன். ஆஹா, விஸ்வா, நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். சொல்லுங்கண்ணே. நம்ம ஏரியால இந்த சமூக சேவை எல்லாம் பண்ணிட்டு ஒரு சோஷியல் ஒர்க்கர் இருக்கானே, பேர் விக்ரம். விக்ரம் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு, ரொம்ப நல்லவன். ஓஹோ. அண்ணா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அவன் பேசுறது நம்ம அப்பா பேசுற மாதிரியே இருக்கு. அநியாயத்தை எதிர்த்து போராடணுன்றான், மத்தவங்களுக்கு உதவி செய்யணுன்றான், அப்புறம் என்னது தன்மானத்தோட வாழணுன்றான், அப்படி இன்னும் என்னென்னமோ அப்பா மாதிரியே பேசுறானே. என்ன நீ எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பான்னு பேசிட்டு? உனக்கு முன்னாடி எனக்கு அப்பாவை பத்தி தெரியும். ஒரு நாள் மதுரையில இருந்து ஒருத்தன் வந்துட்டு போனானே, அவன் பேர் என்ன? பாரதி. பாரதி என்ன சொல்லிட்டு போனான்னு கேட்டல? தயவு செய்து நீ அந்த ஆளை பத்தி என்கிட்ட பேசாத, எனக்கு மூட் அவுட் ஆயிடும். அவன் எல்லாம் ஒண்ணுமே சொல்ல. ஏன் எப்ப பார்த்தாலும் அப்பாவை தப்பா பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல நம்ம அப்பா. கோச்சுக்காத. விஸ்வா, நம்ம சோப்ராஜ் இல்ல, அவனுக்கு எதிரா இந்த ஏரியால கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் போடுறாங்களாம். அது என்னன்னு நீ தான் போய் பார்த்துட்டு வந்து சொல்லணும். எனக்கு இந்த கோல் மூட்டுற வேலை எல்லாம் வேண்டாம். ஏய், நீ எனக்காக பர்சனலா பண்ற ஹெல்ப்னு வச்சுக்கோ. என்ன? செலவுக்கு வச்சுக்கோ. வச்சுக்கடா. இந்த ஏரியால ஒரு அக்கிரமம் பண்ணி இருக்கு, அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். எல்லாரும் வாங்க. என்ன வேற 7-8 பேர் தான் வந்திருக்கீங்க. என்னடா இது, பென்ஷன் கேஸ்ல ஒண்ணா உட்கார்ந்து இருக்கானுங்க? ஏதாவது கட்ட பஞ்சாயத்தா இருக்கும். டெவலப் ஆயிட்டாருங்கடா இவனுங்க. இது வரைக்கும் ஆலமரத்துக்கடல உட்கார்ந்து இருந்தாங்க, இப்ப ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டானுங்க போல இருக்கு. இதோ பாருங்க, ஏதோ பேசுறான்னு சொன்னதுனால வந்தோம். சோப்ராஜ் விஷயத்தை பத்தி பேசுறாங்க, வந்திருக்கவே மாட்டான். எனக்கு போதையில கூட சோமராஜ் இருக்கிறதுக்கு தைரியம் இல்ல. நாளைக்கு என் பொண்டாட்டி விதவி ஆயிட்டாள்னா என் புள்ள குட்டி யார் பாத்துக்கிறது? புள்ளை இவன் பாத்துக்குவான், குட்டி அவன் பாத்துக்குவான். நான் பிஸியா இருக்கேன், நான் பார்க்க மாட்டேன். விடுறா, நானே பாத்துக்கிறேன்டா. நீங்க எல்லாம் தினம் தினம் ரத்தத்தை வேர்வை செஞ்சு சம்பாதிக்கிறீங்களா? அந்த பணத்தை மாமன்கிற பேர்ல எவனத்தை புடிங்கிட்டு போற தடுக்கிறதா இந்த போராட்டம். இது பாருங்க, இது பாருங்க, நம்ம பத்மனி வக்கீல் பேசி சோப்ராஜ் மேல புகார் ரெடி பண்ணிருக்கேன். தயவு செய்து ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க. அந்த சோப்ராஜ் ஒருத்தர் இல்லாமையே போயிடுவான். நாங்க கையெழுத்து போட்டுட்டா எங்க உசுருக்கு யாரு உத்தரவாதம்? ஒரிசா புயல 1 லட்சம் பேர் செத்து போயிட்டான். இதற்கு உத்தரவாதம் தரணுமா? 5 வருஷம் கேரண்டி தருவோம். அந்த சோப்ராஜுக்கு வந்து தினம் தினம் செத்து பிழைக்கிறத விட அக்கிரமத்தை எடுத்து அன்னைக்கே செத்து போயிடலாம். மொத்தத்துல எங்களை சாகடிக்கிறதே குறியா இருக்கிறப்பா. இப்ப மட்டும் உயிரோட இருக்கீங்க, நடப்பணமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சுயநலம் பார்க்காதீங்க. இனிமேல் இந்த வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைங்க. உனக்குப்பா விஸ்வா, ஏன் உட்காண்ட? வா முன்னால. பரவாயில்ல, நான் இங்க இருக்கேன். இவன் எதுக்கு எங்க வந்தான்? ஏன் விஸ்வம் ஏரியாக்காரன் தானே? இவனே ரகு இருக்கானே, சோப்ராஜுக்கு கூஜா தூக்குறவன். ஏய், எங்க அண்ணனை பத்தி ஏதாவது பேசுன பொளந்துருவேன். சரி, விஸ்வா அவங்க அண்ணன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் பாத்தியா? பாசத்தை பத்தி நீ பேசாதடா. 5 ரூபா குடுக்கலன்னு இருக்கா அவங்க அண்ணன் காதை கடிச்சவன்ல நீ. ஏய், பர்சனல் மேட்டர் ஃபீல் பண்ணாத. டேய் விட்றா. இன்னும் என்ன யோசிக்கிறீங்க? இது ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்து போட்டீங்கன்னா அந்த சோப்ராஜை உண்டு எல்லாம் ப்ளீஸ் ஒரு கையெழுத்து. தயவு செய்து யாராவது கையெழுத்து போடுங்களேன். நான் போடுறேங்க.
கை எடுத்து அவினாஷ் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு உட்காரா விடுங்க நான் தெளிவா தான் இருக்கேன். இது நமக்கு தேவையில்லாத வேலைடா வேணாம்டா அண்ணே எதிர தேவையில்ல அவருக்கு மட்டும் தேவையா நமக்கு அதான சொல்லிட்டு இருக்காரு புரிஞ்சுக்கங்க. நான் இருக்கேன், நீ பயப்படாத. அவர் இருப்பாரு கையெழுத்து போட்ட இவன் இருப்பானா? டேய் அண்ணா சொல்றது கேளுடா. தம்பி நாமெல்லாம் ஏழைங்க, தலைவணங்கி தான்ப்பா வாழணும். ஏழைங்கண்ணா அதுக்காக கோலை இருக்க சொல்றீங்களா? தத்துவமா பேசுறாருப்பா. சென்ட்ரல் ஜெயில் கலவர மாதிரி ஆயி போச்சேடா. போறாங்க. ஐயா 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 ப்ளீஸ் ஐயா நான் சொல்றது கேளுங்க. அவனை மட்டும் தனியா விட்டு என்னடா ஏய் இப்படி வேண்டாம். ஏன்பா ஒன்னு மாதிரி எனக்கு பேச தெரியாது, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது. நீ ராங் ரூட்ல போயிட்டு இருக்க. இது உனக்கு தேவையில்லாத மேட்டர். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சரியான வழியில தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. ஏய் உனக்காக அந்த சோப்ரா அவன் தொழில் மாத்திக்க போறானா? அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது முதல்ல உன்னை போட்டு தள்ளிடுவான். உயிரை பத்தி எனக்கு கவலை இல்ல விஸ்வா. நம்ம பயத்தை தான் அவன் பலமா எடுத்துக்கிட்டான். இதை தட்டி கேட்க யாருல அதனால நாளுக்கு நாள் வாழ்ந்துட்டு இருக்கு. ஹலோ யாருக்கா போராடுற? இந்த ஏரியா பசங்களுக்கா? ஒரு கல் விழுந்ததுக்கே துண்டை காணோம் துணியை காணோம்னு ஓடி போயிட்டாங்க. நாளைக்கு சோபராஜால உனக்கு ஏதாவது ஆபத்து வந்ததுன்னு வச்சுக்க, எவனும் வர மாட்டான். சொல்லிட்டேன். என்ன காப்பாத்திக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, அநியாயத்தை அழிக்கணும் அக்கிரம தொலைக்கணும் அதான் எனக்கு முக்கியம். நீ எப்படின்னு எனக்கு தெரியாது. நானா எந்த சண்டைக்கு போறது இல்ல, வந்த சண்டையை விடுறது இல்ல. நல்லா இருக்கு, ஆனா ஒன்ன மாதிரி என்னால இருக்க முடியாது விஸ்வா. பிறந்த இருந்த போனங்கிறது வாழ்க்கை இல்ல. கண்ணாடியை பார்க்கும்போது நம்ம மூஞ்சியை பார்த்து நம்மளே வெக்கப்படுற மாதிரி இருக்க கூடாது. இதான் உங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை. ஏதாவது ஒரு தத்துவத்தை சொல்லிடுவேன், 2 நாள் வரைக்கும் என் மண்டையில் நோய் நோய் அடிச்சுக்கிட்டே இருக்கும். நீ ரொம்ப நல்லவன், உன் நல்லதுக்காக தான் மறுபடியும் சொல்றேன். எதுக்கு இந்த ஒம்புல மாட்டிக்கிறேன்? அந்த சோப்ராஜ் ரொம்ப மோசமானவன். உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீ எங்க அப்பா மாதிரியே பேசுறியா? சர்பே நீ தான் இன்னைக்கு முதல் சவாரி, ஏதாவது மீட்டருக்கு மேல போட்டு கொடு. வழக்கம் இல்லாதெல்லாம் செய்ய சொல்லாத. ஒரு ஏசி கூட இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. என்ன சர்பே ஆளே பார்க்க முடியல, எங்க போயிட்டு வரேன்? மாமா வீட்டுக்கு. புரியல? புரியலையே. வீட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். தம்மா பத்த வைக்கிற? பின்ன வாயில அடுப்பாட பத்த வைப்பாங்க, தம்மு தான் பத்த வைக்கிறேன். என்ன அடிச்சுட்டு குடுப்பா? என்ன கேட்ட? அடிச்சுட்டு குடுப்பான்னு. இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சுட்டு குடுப்பான்னு. இந்தா. ஏப்பா அடிச்ச? நீ தான் அடிச்சுட்டு கொடுக்க சொன்ன. இதெல்லாம் நல்லா இல்ல. அப்ப கொடுத்துரு. இத சொன்ன. போட போட போட. தாங்க முடியல. இந்தாப்பா காசு. வரேன். என்ன சர்பே 10 ரூபா குத்துரு எஸ்கே பாரு, ஏதாவது போட்டு கொடுப்பா. நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன், போட்டு கொடுக்க மாட்டேன். வரேன். அட ஏதாவது போட்டு கொடுப்பா. டேய் என் சர்வீஸ்லயே நான் போட்டு கொடுத்ததுலடா, என்னை கம்பல் பண்ணாதடா. போடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ போட்டு கொடுக்காம நான் உன்னை போக விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண உனக்கு? போட்டு கொடு. அவ்வளவுதானே? ஆமா. உன் காதை கொடு. இந்த ஏரியாவுல லாண்டரி கடை வச்சிருக்கானே சேகர்னு ஒருத்தன். ஆமா நல்லா அழகா இருப்பான், கண்ணாடி போட்டு. அவனுக்கும் உன் பொண்டாட்டி முனிமாவுக்கும் பல வருஷங்களா கனெக்ஷன்டா. முனியம்மா இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், கேட்டா தானே. இப்ப டென்ஷன் ஆகுறான் பாரு. என்னடா இது? ஆட்டோ சாமி, நான் புதுசு ஆட்டோ வாங்க போறேன் இன்னைக்கு. வீட்டுல கொஞ்சம் சூடு வைப்பேன், நீ தான் போலீஸ்ல இருந்து என்ன காப்பாத்தேன் சாமி. அடப்பாவி, தமிழ்நாட்டுல 5 நிமிஷம் அசையாம இருந்தா சிலையாக்கிடுறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல காக்கா வாயில போட போகுது. நீ மீட்டர் தானே சூடு வைப்ப, நான் உனக்கே. சீக்கிரம் வீட்டுக்கு போடா, இல்லாட்டி சேகர் லாண்டரி கடைக்காரன் நைட் டியூட்டி பாப்பான்டா. முனியம்மா வெரி குட் அவினாஷ். இனிமே கூப்பிடும் போது கோர்ட்டுக்கு வந்து வாக்குமூலம் தரணும். அவினாஷ் தைரியமா மேடம் உனக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எப்பவும் கூட 2 கான்ஸ்டபிள் துணைக்கு இருப்பாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. ஓகே. உனக்கு கூட தான். எனக்கு எதுக்கு மேடம்? ரொம்ப அவசியம். அவங்க எவ்வளவு கெட்டவங்கன்னா உனக்கும் தெரியல. வா போலாம். விஸ்வா என்னண்ணே? வணக்கம். ஏரியாக்காரனுங்க மீட்டிங்ல என்ன பேசிட்டாங்கன்னு வந்து சொல்ல சொன்னேன்ல, ஏன் என்ன வந்து பார்க்கல? சொல்ற மாதிரி ஒண்ணும் நடக்கல. என்ன ஒண்ணும் நடக்கல? இது என்ன என்ன? சோப்ராஜுக்கு கோர்ட் அமைச்ச சமன். அவன் இந்த ஏரியால இருக்கிற எல்லாத்தையும் மிரட்டுறதா இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட்ல யார் தெரியுமா கையெழுத்து போட்டிருக்கா? இந்த ஹோட்டல்காரன் தம்பி அவினாஷ். அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ண முடியும்? இது பாரு, எப்படியோ இந்த வாட்டி சமாளிச்சிட்டோம். என்ன சமாளிச்சாச்சு? விஸ்வா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை, அவன் அனாவசியமான விஷயத்துல தலையிடுறான், அது அவனுக்கு நல்லது இல்ல. யார் அந்த விக்ரமா? அவன் ஏதோ இந்த சோசியல் சர்வீஸ் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். உனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். நீ ஒண்ணு பண்ணு,
அந்த விக்ரமை என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். நானும் நிறைய தடவை சொல்லி பார்த்தேன், மத்தவங்க விஷயத்துல ஏன்டா தலையிடுறேன்னு. ஆனா அவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். நீங்க ஒருத்தர் சொல்லி பாருங்க, அவன் கேட்டாலும் கேட்பான். என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசி தீர்த்துக்கிறேன். சரி, அவன் கூட்டு வந்துருவான் சோப்ராஜ், போலாம். விக்ரம், விக்ரம், விக்ரம். யாரு? நான் தான். என்ன விஸ்வா? இல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப வா. இல்ல, முக்கியமான விஷயம் பா. அந்த ரயில்வே பீஸ் கிட்ட கொஞ்சம் வந்துடுறியா? சரி, நீ முன்னாடி போ, நான் வந்துடுறேன். சரி. விஸ்வா, அடிக்கிறாங்க. சமாதானமா பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன இது? சமாதானமா பேசுறேன்னு சொல்லிட்டு அவனை கொல்லிட்டியா? சொல்றேன், என் மேல கை வச்சியா நீ? உன் தம்பி கிட்ட சொல்லி வை. உன்னை அவன மாதிரி கொண்டு வேண்டாம், ஜாக்கிரதை. சரி, நீ போ. நீ ஏன்டா அவங்கிட்ட போய் தகராறு பண்ணிட்ட? அறிவு இருக்கா அவனுக்கு? சோப்ராஜ் உன்னையும் கொண்டுடுவான்டா. அவங்கிட்ட போய் சாரி சொல்லி தொலை. விஸ்வா, 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 ஏய் விஸ்வா, விஸ்வா, கூப்பிடுறேன்ல, என்ன நீ பாட்டு போயிட்டே இருக்க? என்ன நான் உன்னை அடிச்சுட்டேன்னு கோவமா இருக்கியா? நீ சோப்ராஜ் அடிக்க போயிட்டிய. அவன் விக்ரம் சோப்ராஜ் பிசினஸ்ல ஏதோ தலையிட்டான்னு சொல்லி அவனை ஏதோ பண்ணிட்டு போறான். அதுக்கு நீ அவங்க கூட போய் தகராறு பண்ணிட்டு. விஸ்வா, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ அதே நினைச்சு டென்ஷன் ஆகாம பேச வீட்டுல போய் படுத்துங்க. இந்த எனக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுல இரு, நான் வரேன். நீங்க வீட்டுல என்ன கூட்டம்? திவ்யா மேடத்தோட அண்ணன் இறந்துட்டார் சார்.
பொருள் எடுத்தாலும் 2 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா. சர்பே இவன் தான் சர்பே. ஏன்டா கடை போட்டுன்னு கேட்டதுக்கு சட்டை புடிங்கி வச்சுட்டான் சர்பே. மாமன் கொடுக்க மாட்டான் சர்பே. ஏய் யாரா நீ? சொல்றேன், நான் இந்த ஏரியாவுக்கு புதுசுப்பா. நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. அதனால தான்டா இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு சொன்னேன். வெண்ண ஏய் வார்த்தை நாக்கு. ஏய் சரி, யாதோ ஸ்பென்சர் பிளாசா ரேஞ்சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டான் வந்தா பிளாடி பிளாஸ்டிக் சாமான் விக்கிற பிளாட்ஃபார்ம் கரடா இது. மாமூல கட்டிட்டு கடையை நடத்துடா. நான் எதுக்குப்பா மாமூல் கட்டணும்? மாமூலு கட்ட மாட்டியா? சட்டை போடுறா. இந்த கடைக்கு ஏதுடா சற்று? என்ன உங்கால கேன பையலா இருக்கியா? டேய் டேய் டேய், சற்றுக்கு வெளியில தான்டா கடையே இருக்கு. வாயை கொடுத்து மானத்தை வாங்காதடா டேய். சரி பெண்ணு, இந்த சர்ஃப்ராஜ் கேக்குறேன், மாமூல் கட்ட முடியுமா முடியாதா? நான் அந்த சோப்ராஜுக்கே மாமூல் கொடுத்ததில்ல. உன்ன மாதிரி சோப் வாங்கிக்கலாம் மாமூல் கொடுக்க மாட்டேன்டா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா. எதை எடுத்தாலுமா? ஏன்டா எத்தனை தடவை சொல்றது? எதாவது ஒண்ணு எடுத்துட்டு 2 ரூபா கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்கடா. அரப்போ 2 ரூபா கொடுறா. இந்த 2 ரூபா. ஆமா, எந்த பொருள் எடுக்க போற? கல்லாப்பெட்டி. கல்லாப்பெட்டிடா. நோ சவுண்ட். ஒழுங்கா மரியாதையா நியாயமா மாமூல் கிட்ட கொடுக்க வேண்டியதுடா. இப்ப பாரு, உன் வாயை வச்சே உன்னை மடக்கிட்டேன். டேய், அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா. சர்பு உனக்கு ஏதாவது? வேணாம்டா, வச்சுக்கங்கடா. பெரிய மனசுப்பா. இதோ பாருடா கடைக்காரா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க. நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவுல பார்த்து மவனா உன் ஃபேமிலியே இருக்காது. மீறி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, எவ்வளவு இருக்கு பாரு. அதுக்கு பாதி. என்னடா நல்லா தான் இருக்கு. என்னடா அது? கிண்டலா பண்ற? காலையில வசூலானதே 2 ரூபா தான்டா. 1.25 ரூபாய்க்கு டீயும் பண்ணு சாப்பிட்டது போக பேலன்ஸ் தான்டா அது. 1 நாளைக்கு 2 ரூபா போச்சு. நான் போடா.